வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச எல்லா ஃபீல்டுலயுமே வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா வந்து ஃபீல்டு வந்து வச்சிருப்போம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி நம்பர், செகண்டரி நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட், யூசர் நேம் இது எல்லாமே வந்து நம்மளா வந்து வச்சிருப்போம். ஸோ டைனமிக்கா எப்படி வந்து ஒரு சில இடத்துல வந்துட்டு நமக்கு டைனமிக்கா வந்து இது வைக்கிற மாரி இருக்கும். ஃபீல்டு வந்து வைக்கிற மாரி இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேனே, நம்பர் மட்டும் நம்மளா வச்சிருக்கலாம். ஸோ பிரைமரி நம்பர், செகண்டரி நம்பர் அத வந்து அவங்களே வந்து ஆட் பண்ணிக்கிற மாரி அந்த பிளஸ் பட்டன்லாம் சில இதுல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி இத வந்து இந்த ஃபார்ம்ல வந்துட்டு எப்படி வந்து நம்மளா வந்து டைனமிக் ஃபீல்ட் வந்து வைக்கிறது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபீல்ட் அரேன்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்கு. ஸோ அந்த ஹூக்க தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். இத வந்து நான் எங்கேருந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்லேருந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ யூஸ் ஃபீல்ட் அரே. நான் இங்க போட்டோனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சஜஷன் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நான் என்டர் மட்டும் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி உள்ள ஃபோன் நம்பர வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிஹெச் நம்பர்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ பிஹெச் நம்பர்ஸ்னா என்னன்னா, ஷார்ட் ஃபார்ம். ஃபோன் நம்பர்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் நான் வந்து பிஹெச் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து வைக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட்டா உள்ளது இருக்குல்ல, ஸோ நான் இங்க வந்துட்டு இங்க நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து குடுத்துருக்கோம்ல, இங்க நம்ம வந்து பக்கத்திலேயே குடுத்து கமான்றத குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் நம்பர்ஸ்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ அதோட நேம் வந்து பிஹெச் நம்பர்ஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணி வச்சுடுறேன். ஸோ டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா தான் வந்து வரப்போகுது. ஏன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு அந்த இதுல வந்து 1 தான் ஆட் பண்றாங்களா, இல்ல 2 ஆட் பண்றாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா வந்து அத எடுக்க போறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்க்கு நான் ஒரு இது வைக்கணும்ல. ஸோ நான் அதுக்கு என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ன்னு குடுத்து அத வந்து ஸ்ட்ரிங்கா வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்பர்ன்றது வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்து டேட்டா டைப் கிடையாது. இந்த இடத்துல இந்த நம்பர்ன்றது நான் ஃபோன் நம்பர் வாங்க போறேன் அப்படின்றதுனால, இத நம்ம வந்து நம்பர்ஸ் அப்படின்னு நம்பர் அப்படின்ற மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபீல்ட் அரேவ வந்து நம்ம இன்வோக் பண்ணணும். ஸோ இன்வோக் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து அத கால் பண்ணி விடணும். எங்க கால் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரர்ஸ் இருக்குல்ல, ஸோ இது கீழயே நான் வந்து யூஸ் ஃபீல்ட் அரே. ஸோ இத வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வோக் பண்ணிடுறேன். இன்வோக் பண்ணோனே எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ எரர் அடிக்குதா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நான் வந்து ஒரு நேம் வந்து வைக்கணும். அப்புறம் வந்து நம்ம அந்த கண்ட்ரோல் ஆப்ஜெக்ட் வந்து வைக்கணும். ஸோ நம்ம வந்து நேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சிரலாம். இத நான் இது இது இந்த உள்ள போட போறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இத ஹோவர் பண்ணீங்கனாலே, இங்க வந்து இது வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றத காட்டும். ஸோ நான் அதனால வந்து இத வந்து ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு, நான் இங்க வந்து நேம்ன்றது குடுத்துடுறேன். ஸோ நான் இங்க குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, சஜஷன்லயே வந்து நெறைய காட்டுது. ஸோ இந்த நேம்ல வந்து நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுத்திருந்தோமோ அதே நேம் வந்து கரெக்ட்டா வந்து வச்சுக்கணும். ஸோ பிஎஸ் நம்பர்ஸ்ன்றத தான் நம்ம குடுத்திருந்தோம். அத நம்ம வந்து இங்க வச்சிரலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல். ஸோ இந்த கண்ட்ரோல் பத்தி நம்ம வந்து தனியாவே டெவ்டூல்ஸ பத்தி பேசும்போது நம்ம வந்து பேசியிருந்தோம். இங்க இருக்குல்ல இந்த ஃபார்ம்லேருந்து எடுக்கிற கண்ட்ரோல் இருக்குல்ல, நான் அதையே தான் வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. இத வந்து இப்ப டீஸ்ட்ரக்சர் பண்ணியாச்சு எல்லாமே ஓகே. இப்ப நமக்கு இத மட்டும் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இத வந்து ஒரு வேரியபிள்லயோ இல்ல எதுலயோ வந்து அசைன் பண்ணணும்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் எனக்கு இங்க வந்து நான் ஆல்ரெடி வந்து எனக்கு தெரியும். ஃபீல்ட்ஸ்ன்னு ஒரு வேல்யூ வந்து இதுலேருந்து வரும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து டீஸ்ட்ரக்சர் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ ஃபீல்ட்ஸ்ன்றத டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி இத அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப வந்து எரர் வந்து போயிடும். ஸோ இப்ப இந்த ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, இத வச்சு என்னால வந்துட்டு நான் வந்து என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ அதெல்லாம் நான் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேரா ஃபர்ஸ்ட் போயிட்டு JSX ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம JSX கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பிரைமரி நம்பர், செகண்டரி நம்பர் இந்த மாரி இருக்குல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்றத குடுத்துட்டு, லிஸ்ட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்றத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த JSXலாம் அவங்க பிளஸ் பட்டன் வைக்கிற மாரியோ, இல்ல மைனஸ் பட்டன் வைக்கிற மாரியோ அத நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு JSX போய் கிரியேட் பண்ணி வச்சிரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு டிவ் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ எங்க நம்ம போடலாம் அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து நம்ம இந்த பிரேக் டேக் குடுத்துருக்கோம்ல. இதுக்கு கீழ வந்து நம்ம வந்து ஒரு டிவ் டேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிவ் டேக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த லேபிள் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்ற மாரி வந்து அந்த லேபிள் வந்து வச்சுக்கிறேன் நானு. ஸோ இங்க குடுக்க எனக்கு எல்லாமே இங்க வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. இது வந்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ். இந்த டிவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்ட்ஸ்ன்றத நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் போட்டுறேன் ஃபீல்ட்ஸ்ன்றத. இந்த ஃபீல்ட்ஸ்ன்றத நம்ம எங்க டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம யூஸ் ஃபீல்ட் அரேலேருந்து நம்ம இந்த ஃபீல்ட்ஸ டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம்ல. அதுலேருந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட்ஸ் டாட் மேப். ஏன்னா நம்ம வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா தான் அத செட் பண்ணியிருந்தோம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நான் இப்ப இத வந்து மேப் பண்றேன். ஸோ மேப் பண்ணும்போது எனக்கு 2 வேல்யூ வந்து வரும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு. இன்னொன்னு வந்து அதோட இண்டெக்ஸ். ஸோ இது மேப் பண்ணும்போது நமக்கு நார்மலாவே இண்டெக்ஸ் வந்து வரும். அதனால நம்ம அதையும் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இத வந்து போட்டுட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிவ் போடணும். இந்த டிவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபார்ம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கூட கீ
கீன்றது நம்ம வந்து கண்டிப்பா வந்து குடுத்தே ஆகணும். ஏன் கீ மேப் பண்ணும்போது கீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத நம்ம மேப் பண்ற வீடியோல வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்டின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. கீ வந்து நம்ம குடுக்கலன்னா என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் வந்து ஒரு ஆ விர்ச்சுவல் டாம். ஸோ என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம இப்ப கீ குடுத்தோம்னா, ஒன்லி அந்த பர்ட்டிகுலர் டாம் மட்டும் தான் வந்து ரீரெண்டர் ஆகும். சப்போஸ் சேஞ்ச் இருந்தா. அப்படி இல்ல அப்டின்னா, நம்ம இப்ப கீ குடுக்காம விட்டுட்டோம் அப்டின்னா, மொத்தமா வந்து எனக்கு ரீரெண்டர் ஆகும். அது வந்து ரியாக்ட் யூஸ் பண்றதுக்கான ஒரு அட்வான்டேஜே இல்லாம போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து எப்பவுமே கீய வந்து குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பர்ட்டிகுலரா கீ வந்து இண்டெக்ஸ் குடுக்காம ஃபீல்ட் டாட் ஐடி அப்படின்னு குடுத்துருக்கேன். இது ஏன் நம்ம ஃபீல்ட் டாட் ஐடி குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து அந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்லயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து அட்வைசபிள் கிடையாது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நம்ம கீ வந்து அட்வைசபிள் கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க ஃபீல்ட் டாட் ஐடியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால, நம்மளும் இந்த இடத்துல வந்து ஃபீல்ட் டாட் ஐடியே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம வந்து ஒரு இன்புட் டேக் வந்து குடுக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டேக்க வந்து குளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டாவே வந்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்க அத குடுக்கலாம், குடுக்காமலும் இருக்கலாம். ஸோ அத பத்தி பிரச்சனை கிடையாது. நம்ம இப்ப குடுக்கலனாலும் பிரச்சனை இல்ல. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு என்டர் குடுத்து தனி லைன்ல வந்து போட்டுக்கிறேன். நம்ம எப்பொழுதும் பண்ற மாரி தாங்க எல்லாத்தையும் அந்த ரிஜிஸ்டர் வந்து குடுத்துருப்போம்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இத காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இப்ப இதுலேருந்து நம்ம குடுத்தது வந்து என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைனமிக்கா வாங்க போறோம் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் என்கேப்சுலேஷன் இந்த மாரி இந்த பிரேசஸ் போடுறது தான். இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபுக்கு மேல வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் நம்பர்ஸ்லேருந்து தான் வாங்க போறோம். ஸோ வாங்கிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ளதா, செகண்ட்ல உள்ளதா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ ஒண்ணு ஃபீல்ட் டாட் ஐடிய போடணும். இல்லன்னா வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1 அப்படின்ற மாரி வரும். ஸோ அதனால நம்ம இந்த இண்டெக்ஸ்ல இடத்துல வந்து இண்டெக்ஸ்னே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டாட் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் போட்டிருந்தோம். ஸோ டாட் நம்பர். ஸோ இத வந்து குடுத்து முடிச்சிடலாம். இத வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு அலைன் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வர ஆரம்பிச்சுரும். ஆனா நான் இங்க ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து ரிட்டர்னே வந்து பண்ணல. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணா தான் நமக்கு வந்து யுஐல வந்து ஷோ ஆகும். ஸோ ரிட்டர்ன்றத குடுத்துட்டேன். ஸோ குடுத்துட்டு இந்த டிவ் முடிஞ்சோனே அத நம்ம வந்து குளோஸ் பண்ணிடணும். சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த கர்லி பிரேஸ்க்கு வெளியில போயிட்டு நான் வந்து ஒரு பட்டன் வந்து வைக்கிறேன். ஏன் அந்த பட்டன் வைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ. நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்லி பிரேஸ் கீழ வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் மட்டும் வச்சிடலாம். ஸோ இந்த பட்டன் வந்து நம்ம எதுக்காக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இத வந்து ஓகே இன்னொரு இத வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த பட்டன கிளிக் பண்ணா ஆட் பண்ற மாரி நம்ம வந்து வைக்க போறோம். இதே நீங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சர்க்கிள் ஐகான வந்து நீங்க மெட்டீரியல் வியூலேருந்து இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ நான் இங்க ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து ஒரு பட்டன் வச்சு வச்சுடுறேன். ஸோ ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்றத வச்சுடுறேன். இது வந்து டைப் வந்து பட்டனா வச்சுருவோம் நம்ம. ஏன்னா நம்ம அத வச்சா தான் நம்ம அத கிளிக் பண்ணும்போது இது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பட்டன் வச்சாலே அத வந்து கிளிக் பண்ணா மட்டும் தான் அதோட வேலை வந்து நடக்கும். ஸோ வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதியாச்சு. இந்த ஆன் கிளிக் அத எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வந்து மேல போய் காட்டிடுறேன். இந்த ஃபீல்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இதே இடத்துல எனக்கு வந்து அப்பெண்ட்ன்ற சொல்லி ஒரு வேல்யூ வந்து வரும். ஸோ இந்த அப்பெண்ட் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பட்டன்ல போம்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம பட்டனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து அத எழுதிக்கிறேன். ஸோ ஏன் ஆரோ ஃபங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேயே வந்துட்டு என்னால இன்லைன்லயே எழுதிக்க முடியும். இதுக்காக நான் தனியா வந்து ஒரு ஃபங்ஷன் எழுதி நான் அதுலேருந்து வேணான்றதுனால டைரக்ட்டா உள்ளே வந்து எழுதிக்கிறேன். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம்ல அப்பெண்ட்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்பெண்ட்னா என்ன அப்படின்னா, பேசிக்கா இதோட வந்து ஆட் ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு பிளஸ், பிளஸ், பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதான் அப்பெண்ட்ன்றது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து போட்டுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம நம்பர்ன்றது குடுத்துருக்கோம். ஸோ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஆல்ரெடி நான் இங்க வந்து ஏதோ புதுசா போடுறேன்னு நெனச்சுக்காதீங்க. இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்ல. பிஎச் நம்பர்ஸ்ல நம்பர்ன்னு சொல்லிட்டு. ஸோ இத தான் வந்து இதோட ஆட் பண்ணுன்ற மாரி நான் வந்து எழுதியிருக்கேன். இப்ப அது அந்த கோடு தான் வந்து இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இன்புட் எலிமெண்ட் இருக்கு. ஓகே. இப்ப நான் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்ப ஆட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணணும் அப்டின்றதையும் நம்ம வந்து பாத்துரலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த ரிமூவ் பண்றம்போது நம்ம வந்து இத வந்து வெளில வந்து எழுதுற மாரி நம்ம வெளில எழுத முடியாது. ஏன் வெளில எழுத முடியாது அப்டின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து உள்ள தான் இருக்கும். எத நம்ம ரிமூவ் பண்ண போறோம் அப்டின்றது தெரியாது. ஸோ ஆட்னா பிளஸ், பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிட்டே இருக்கும்ன்றதுனால நம்ம அப்டியே விட்டாச்சு. இப்ப ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளேயே வந்து எழுதணும். ஸோ நான் இந்த இன்புட் கீழ வந்து எழுதிக்கிறேன். என்ன பண்றேன் அப்டின்னு பாத்தீங்கன்னா, இண்டெக்ஸ் போடுறேன். ஸோ இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்து ஷோ ஆகும் அப்டின்ற மாரி. என்னென்ன ஷோ ஆகணும் அப்டின்றத நான் வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இந்த மாரி இந்த பிராக்கெட்ஸ் போட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்றோம் அப்டின்றது அர்த்தம். ஸோ இங்க வந்து உள்ள வந்து ஒரே ஒரு பட்டன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த அப்பன் பண்ணியிருந்தோம்ல, அதே மாரி வந்து உள்ளது. ஆனா நான் இங்க வந்து ரிமூவ் ஃபோன் நம்பர் அப்டின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஏன் இங்க இண்டெக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா,
நமக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா, நமக்கு 0 தான் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல நான். இப்ப வந்து 0க்கு மேல இருந்தா தான் எனக்கு அந்த ரிமூவ் பட்டனே காட்டணும். இல்லன்னா அங்க எனக்கு வந்து அது ஒரு அன்வான்டட் தானே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ பட்டன் வந்து நம்ம டைப் ஆஃப் பட்டன் தான் வைக்க போறோம். அதுல ஆட்ல வச்ச மாரி. அதே மாரி இங்க வந்து ஆன் கிளிக்கும் வந்து வச்சுக்க போறோம். ஸோ ஆன் கிளிக். இதையும் வந்து வச்சாச்சு. என்ன பண்றேன்னா, இத மட்டும் ஒரு தனி லைன்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம அங்க அப்பன் பண்ண மாரி, இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ரிமூவ்ன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபங்ஷன் வரும். அதுவும் யூஸ் ஃபீல்ட் அரேலேருந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். ஸோ அத மட்டும் பண்ணிட்டு, நான் என்னத்த ரிமூவ் பண்ண போறேனோ, அத வந்து போட்டுக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அப்புறம் நம்ம அங்க மேல போய் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ரிமூவ்ன்றது போட்டாச்சு. ரிமூவ்ன்றது போட்டாச்சு. இதுல நம்ம என்ன ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ். என்ன இண்டெக்ஸ் வேல்யூ இப்ப 0வா, 1ஆ, 2வா எதுன்றது இருக்குல்ல. அதனால நம்ம இந்த இண்டெக்ஸே வந்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரிமூவ் மட்டும் நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கணும். எதுலேருந்து எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஃபீல்ட் அரேலேருந்து எடுக்க போறோம். ஸோ இதையும் போட்டு சேவ் பண்ணியாச்சு நம்ம இப்போ. ஸோ நம்ம இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து யூஐல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணா போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் ஜஸ்ட் வந்து 1, 2, 3 அப்படின்னு குடுத்து ஆட் ஃபோன் நம்பர் குடுத்துடுறேன். அதே மாரி இப்ப 0லேருந்து கிரேட்டரா இருக்கு. இப்போ 1 வந்துருச்சு. எனக்கு அதனால வந்து ரிமூவ் ஃபோன் நம்பர்ன்றது காட்டுது. ஸோ நான் இப்போ 4, 5, 6ன்றத ஆட் பண்ணிடுறேன். அதே மாரி 7, 8, 9 அப்படின்றதையும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நான் ரிமூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு 4, 5, 6 மட்டும் வேணாம் அப்படின்னா, நான் இந்த ரிமூவ் ஃபோன் நம்பர் குடுத்தா, எத நம்ம கிளிக் பண்றோமோ அது மட்டும் தான் ரிமூவ் ஆகும். நல்லா கவனிங்க. இதே மாரி நம்ம எத்தன ஆட் ஃபோன் நம்பர் வேணாலும் குடுத்துக்கலாம். எத வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். எத நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அத கிளிக் பண்ணா அது மட்டும் தாங்க ரிமூவ் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம டைனமிக்கா வந்து ஃபோன் நம்பர்ன்னு இல்ல, ஏதாவது ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணணும்னாலும் சரி, ரிமூவ் பண்ணணும்னாலும் சரி, இப்படிதான் வந்து நம்ம ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்ல வந்து பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. அப் அண்ட் ரிமூவ் இந்த 2 ஃபங்ஷன்ஸ் மட்டும் தான். வீடியோட லென்த் மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்குமே தவிர, கோடு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு 4, 5 லைன் தான் வந்து இதுல வந்து எழுதியிருப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.